Hello friends, welcome to Archana's delicious recipes. நம்ம வீடியோல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஹெர்பல் ஹேர் ஆயில் எப்படி செய்யலாம்ன்றது பார்க்கலாம். இது செய்யிறது ரொம்ப ஈஸி தான். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்தறலாம். ஒரு கைப்பிடி அளவு மருதாணி இலை, அதே போல ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், ஒத்தடுக்கு செம்பருத்தி வந்து நல்லா காய வச்சதா பார்த்து ஒரு 40 எடுத்து வச்சிருக்கேன். உங்களுக்கு எத்தனை கிடைக்குதோ அத்தனை எடுத்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு கறிவேப்பிலை, பெரிய நெல்லிக்காய் வந்து 7 எடுத்திருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் அளவு வெந்தயம், 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஓமம், 4-5 கிராம்பு, தேவையான அளவு கத்தாழை. கத்தாழை 2 வச்சுருக்கோம். அதில் எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கத்தாழையோட ஜெல் வந்து 1 கப் அளவு மட்டும் எடுத்துக்கலாம். இவ்வளோ தான் இது ப்ரிப்ரேஷனுக்கு தேவையான பொருள். சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போ எண்ணெய் செய்ய ஆரம்பிக்கிறீங்களோ அந்த சமயத்தில் உளிச்சு எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயத்தில் பார்த்தீங்கன்னா ஃபோலிக் ஆசிடும் சல்ஃபியூரிக் ஆசிடும் இருக்கிறதுனால நம்மளோட ஹேருக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ்லாம் கொடுக்குது. சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா முடி அடர்த்தி குறைவான இடத்துல கூட புது முடி வரத்துக்கு ஹெல்ப் பண்ணும். அதனால தான் நம்ம சின்ன வெங்காயம் எடுத்திருக்கோம். வெந்தயத்தை பார்த்தீங்கன்னா 8 மணி நேரம் போல் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எண்ணெய் காய்ச்ச ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். நம்ம வச்சுருக்கிற எல்லா பொருளையுமே ஃபஸ்ட்டு கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்காக ஃபஸ்ட்டு வெந்தயத்தை வந்து ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி எதுவும் இதுக்கு எக்ஸ்ட்ரா சேர்க்கக்கூடாது. வெந்தயத்தில் உள்ள தண்ணி மட்டுமே சேர்க்கணும். வெந்தயம் மூழ்கிற அளவுக்கு மட்டும்தான் தண்ணி இருக்கணும். எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்தோம்னா நம்மளோட எண்ணெய் வந்து சீக்கிரமாக கெட்டு போயிடும். நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிற வெந்தயத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ஃபஸ்ட்டு கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த வெந்தயம் பார்த்திங்கன்னா நம்மளோட முடியை எல்லாத்தையுமே நல்லா சாஃப்டாக ஆக்கிரும். அதனால தான் நம்ம வெந்தயம் ஆட் பண்ணுறோம். வெந்தயத்தை நல்லா கொரப்பாக அரைச்சாச்சு. ஃபஸ்ட்டு வாட்டர் கண்டென்ட் உள்ள பொருள் எல்லாத்தையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற பெரிய நெல்லிக்காவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு டைம் இதே போல் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கூடவே 1 கப் அளவு உளிச்சி எடுத்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அதையும் கொரப்பாக அரைச்சிருங்க. கத்தாழையோட ஜெல்லை வந்து 1 கப் அளவு நம்ம எடுத்து வச்சுருக்கிறோம். அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் கூடவே மருதாணி இலையை சேர்த்துக்கலாம். கூடவே கறிவேப்பிலை இலையும் சேர்த்துக்கலாம். இது போல் சேர்த்துட்டு கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி எதுவுமே சேர்க்காதீங்க. ரொம்ப நைஸாகவும் அரைக்க வேண்டாம். கொரப்பாக இருந்தாவே போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு கொரப்பாக இருக்கணும். இப்போ நம்ம எண்ணெய் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். செம்பருத்தி பூவு, அதுக்கப்புறம் ஓமம், கிராம்பு இது 3யும் அரைக்க வேண்டாம். நம்ம எண்ணெய் செய்யும் பொழுது ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இரும்பு கடாயை பார்த்து வச்சுக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு இந்த எண்ணெய் ப்ரிப்பேர் பண்ணும் பொழுது நீங்கள் இரும்பு கடாயில் செய்யுங்க. இன்னும் பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1 லிட்டர் அளவு தேங்காய் சேர்த்துக்கலாம். இந்த தேங்காய் பார்த்திங்கன்னா செக்கில் ஆட்டின தேங்காய். எண்ணெய் வந்து சூடாகி இது போல் பபிள்ஸ்லாம் வர ஆரம்பிக்கும். அந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சுருந்த விழுதை சேர்த்துக்கலாம். இது போல் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் ஆன்லேயே இருந்துச்சுன்னா மேலெல்லாம் தெறிக்க ஆரம்பிக்கும். இது போல் சேர்த்துட்டு ஒரு டைம் கலந்து விட்டுருங்க. இந்த சலசலப்புலாம் அடங்கி வந்தோடனே நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. இந்த அரைச்ச விழுதை வந்து ஆட் பண்ணும் பொழுது ரொம்ப கவனமாக ஆட் பண்ணணும். இல்லைனா மேலெல்லாம் தெரிச்சு விழுந்துடும். அதாவது கண்டினியூஸாக நீங்கள் வந்து கலந்து விட்டுட்டே இருக்க வேண்டாம். அப்பப்போ கலந்து விட்டாவே போதும். இந்த சலசலப்புலாம் அடங்கி கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஒத்தடுக்கு செம்பருத்தி பூவை சேர்த்துக்கலாம். என்கிட்ட காஞ்ச செம்பருத்தி பூக்கள் இருந்தது, அதனால் நான் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக கூட சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்தன அத்தனை பொருளும் ஓரளவுக்கு கருப்பாக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஓமமும் கிராம்பும் சேர்த்துக்கலாம். இந்த ஓமம் எதுக்காக சேர்க்குறோன்னா சைனஸ் ப்ராப்ளம்லாம் வராமல் தடுக்கும். அதுக்காக தான் இந்த ஓமமும் கிராம்பும் சேர்க்குறோம். சேர்த்ததுக்கப்புறம் இது போல் மிக்ஸ் பண்ணிடுங்க. எண்ணெய் வந்து நல்லா கருப்பாக ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம்.
நம்ம 1 லிட்டர் அளவு எண்ணெய் சேர்த்தோம்னா கண்டிப்பாக 3/4 லிட்டர் அளவு தான் கிடைக்கும். நல்லா எண்ணெய் குறைஞ்சிரும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே விட்டுருங்க. நல்லா ஆறட்டும். 2 நாளுக்கு அப்புறம் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து மூடி வைக்க வேண்டாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் மூடி வைங்க. நீங்கள் சூடாக இருக்கும்போதே மூடி வச்சிங்கன்னா மூடியில் வந்து நீராவி பட்டு அந்த தண்ணி எல்லாமே எண்ணெயில் இறங்கி சீக்கிரமாக நம்மளோட எண்ணெய்லாம் கெட்டு போயிடும். அதனால் நல்லா ஆறி வந்ததுக்கப்புறம் நீங்கள் மூடி வச்சுக்கோங்க. மூடி வச்சுட்டு இது 2 நாள் அப்படியே வச்சுருங்க, எந்த டிஸ்டர்பும் பண்ணாமல். 2 நாளுக்கு அப்புறம் பாருங்கள் நம்மளோட எண்ணெய்லாம் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். நம்ம இன்னைக்கு வடிகட்டுறதுக்காக ஒரு பழைய வேஷ்டி எடுத்துக்கலாம். அதில் இது எண்ணெயை நம்ம கரண்டிலேயே அள்ளி அள்ளி இது போல் ஊற்றிக்கோங்க. இது போல் கை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இருக்கிற எண்ணெய் எல்லாமே நல்லா இறங்கி வந்துடும். கை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ட்ரையாக வச்சுக்கோங்க. ஈர கையோடு இது போல் ப்ரெஸ் பண்ண வேணாம். கையில் ஈரம் இருந்தால் கூட எண்ணெய் வந்து சீக்கிரமாக கெட்டு போயிடும். இந்த எண்ணெயை பார்த்திங்கன்னா நீங்கள் 1 வருஷம் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணலாம், கெட்டு போகாது. நமக்கு ஆயில் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த ஆயிலை பார்த்திங்கன்னா நார்மல் ஆயில் எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி யூஸ் பண்ணலாம். ஒருவேளை இந்த ஸ்மெல் வந்து உங்களுக்கு பிடிக்கலன்னு நினச்சிங்கன்னா இந்த ஆயிலை அப்ளை பண்ணிவிட்டு 1 ஹவருக்கு அப்புறம் நீங்கள் தலை குளிச்சுருங்க. நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். முடியினுடைய அடர்த்தி குறைஞ்ச இடத்துல கூட இது புது முடி வரத்துக்காக ஹெல்ப் பண்ணும். கண்டிப்பாக இது வந்து நல்ல ஒரு ரிசல்ட்டை தான் கொடுக்கும். நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக் எங்கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.